ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுரேந்தர். நான் பாடியை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 3 days நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்றதை வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக 4th day 5th day 6th டேயில் நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்றதை இந்த ஒரே வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இது மாதிரியான ஃபிட்னஸ் கான்செப்ட்ஸ்லேயும் ஃபிட்னஸ் சேலஞ்சஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4. ஃபஸ்ட்டு வார்மப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ரிஸ்ட்டையும் ஷோல்டர்ஸையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு ஒரு 10 minutes ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஒருவேளை புதுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய 90 days முக்கியமாக பிளான்ச்சும் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்பும் லேர்ன் பண்ணணும்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப் பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பழகணும். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 10 minutes ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பண்ணேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் என்னோடய ஜஸ்ட்டுக்கு மைக் டைசன் புஷ்அப் போட போகிறேன். இந்த ஒர்க் அவுட் நல்லாவே ஜஸ்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் செங்கல் வச்சு ஜஸ்ட்டுக்கு தான். அப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டவுன் பண்ணோம்னா ஜஸ்ட் மசில் ஆக்டிவேட் ஆகிறத நம்ம அப்படியே ஃபீல் பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய டே 4ல் புஷ் டேயில் செகண்ட் ஒர்க் அவுட் ஷோல்டர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக பைக் புஷ்அப்ஸ் போடுறேன். பைக் புஷ்அப்ஸ் நல்லாவே ஷோல்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணும். கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் போடுறதுக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு 3 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷோல்டருக்கான செகண்ட் ஒர்க் அவுட்டாக நான் ஷோல்டர் ப்ரெஸ்ஸஸ் செங்கலை வச்சு போடுறேன். இது கரெக்டான ஃபார்மானு எனக்கு தெரில. இந்த ஒர்க் அவுட்டு நல்லா ஷோல்டர் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மசில் வந்து ட்ரைசெப்ஸ் தான். சேர் இல்லைனா ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணுறது மூலயமா நல்லாவே ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என் ட்ரைசெப்ஸை பாருங்கள், அது ஆக்டிவேட் ஆகிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் ட்ரைசெப்ஸ்க்கான செகண்ட் ஒர்க் அவுட்டாக டைமண்ட் புஷ்அப்ஸ் இன்னர் செஸ்ட்டுக்கும் ட்ரைசெப்ஸுக்கும் நல்ல ஒரு ஒர்க் அவுட். டே 4 சேலஞ்ச் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் டே 5 ஃபுல் டேயில் பேக் மசில்ஸுக்கும் பைசப்ஸுக்கும் என்னோடய ஃபோர்ஆர்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷோல்டர்ஸையும் ரிஸ்ட்டையும் லேட் மசில்ஸையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்குவோம். இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால ஒர்க் அவுட் பண்ணுறப்ப வர இன்ஜுரிஸை நம்ம மினிமைஸ் பண்ணலாம். என்னோடய புல்லப் பார் வெளியே தான் இருக்குது. அதனால் இருட்டானனால வீடியோ ஒழுங்காக தெரியாது. என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் புல்லப்ஸ் தான் பேக் மசில்ஸுக்கு. செகண்ட் ஒர்க் அவுட்டும் பேக் மசில்ஸுக்கு தான். பிரிக்ஸை வச்சு இந்த பொசிஷனில் அப் அண்ட் டவுன் பண்ணுறது மூலிமா நம்மளோட லேட் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேக்குக்கு நான் இப்படி புஷ்அப் எடுத்து ஹேண்டை ரைஸ் பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணேன்.
இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோ எஃபெக்டிவ் ஒன்றும் தெரில. நெக்ஸ்ட்டு பேக்கு நான் இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணேன். லோவர் பேக் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தனால நான் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு மசில் குரூப் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைசெப்ஸ் தான். நான் பைசெப்ஸுக்கு ஃபஸ்ட்டு போடுற ஒர்க் அவுட்டு சூடோ புஷ்அப்ஸ். பைசெப்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக நான் என்னோடய ஃபோர் ஆர்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே 5 ஃபுல் டே ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டே 6 லெக் டேயில் குவாட்ஸ் மசில்ஸுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்குக்கும் கால்ஸுக்கும் அப்புறம் ஆப்ஸுக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக நான் ஸ்குவாட்ஸ் போடுறேன். ஸோ லெக் டேல என்னோடய செகண்ட் ஒர்க் அவுட் வெயிட்ஸ் ஸ்குவாட்ஸ். என் தம்பியை நான் வெயிட் பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒர்க் அவுட்டில். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக என்னோடய லெக் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஆப்ஸுக்கு லெக் டேல என்னோடய நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னோடய க்ளூட்ஸுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸுக்குன்னா இந்த ஒர்க் அவுட் நல்லாவே க்ளூட்ஸையும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸையும் ஆக்டிவேட் பண்ணணும். இப்படி தரையில் படுத்துக்கிட்டு அப் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோலாக டவுன் பண்ணணும். நீங்கள் நல்லாவே இந்த ஒர்க் அவுட்டப்போ ஃபீல் பண்ணுவீங்க ஹாம்ஸ்ட்ரிங்கும் க்ளூட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது.
அப்பர் ஆப்ஸுக்கு ஒரு ஒர்க் அவுட்டு, லோவர் ஆப்ஸுக்கு 2 ஒர்க் அவுட்டு, அப்புறம் ஆப்ளிக் மசில்ஸுக்கு ஒரு ஒர்க் அவுட்டு. லோவர் ஆப்ஸுக்கு வந்து நான் ஹேங்கிங் ரைஸ் பண்ணேன், ஹேங்கிங் லெக் ரைஸ். புல்லப் பாரில் தொங்கி லெக்கை ரைஸ் பண்ணுறது. இருட்டதுனால வீடியோ ஒழுங்காக தெரியாது, நான் அதை எடுக்கலை. படுத்துக்கிட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படி அப்ரைஸ் பண்ணுறது, அதுவும் ஒரு நல்ல லோவர் ஆப்ஸுக்கான ஒர்க் அவுட்னு சொல்லலாம். டே 6 என்னோடய லெக் ஒர்க் அவுட்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஏன் இப்படி 3 டேவுக்கான வீடியோ ஒரே இதாக போடுறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி தான் எடிட் பண்ணி போடுறது அதை விட பெரிய வேலையாக இருக்குது. அதனால் இதே மாதிரி 3 நாளைக்கான வீடியோ அதெல்லாம் ஒரே இதில் போட்டால் எனக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற வீடியோஸும் போடலாம் அப்படின்னு இனிமேல் இது மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.